சங்கீதம் 119 ஏற்கனவே 1-8 வரலாம் வாசனத்தை வந்து என்ன சொன்னாங்க, பிரமாணங்களை குறித்து தேவனுடைய கட்டளைகள் குறித்து சொல்லுது. அந்த 8 வசனம் 119. அடுத்தது 9-16 வரையிலும் பார்க்கும்போது அந்த கட்டளைகளுக்கு எப்படி கீழ்ப்படிவது என்பதை சங்கீதம் சொல்லுது. பிரமாணம்னா கட்டளை, சொன்ன கட்டளைகள். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அது பழைய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை இருக்குன்னா 10 கட்டளை இருக்குது. அந்த 10 கட்டளை இந்த சப்ஜெக்டில் பார்த்தா மொத்தம் ஒரு 613 கட்டளைகள் வருது. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறோம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இந்த கட்டளில் இந்த நிறைய கட்டளை இருக்கு இல்லையா பழைய ஏற்பாட்டில். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து போதிக்கும் போது வேத பாரகரில் ஒருவன், வேத பாரகர்னா தெலுங்கு என்ன வருதுன்னா வேத பாரகர் வெறும் சாஸ்திரம் இல்லை, அதாவது வேதத்தை நன்றாக கற்றறிந்தவர்கள் நல்ல மனப்பாடமாக வச்சுருக்கிறவங்க, அது எந்த சந்தேகமும் இருக்காது. அந்த வேத பாரகர்கள் தான் தொடர்ந்து அதை பாதுகாத்துன்னு வந்தாங்க. இப்போது மோசே காலத்தில் எழுதின வேதத்தை பாதுகாத்துன்னு இந்த ஒரு குரூப் பாதுகாத்துன்னு வந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இது எல்லாம் பாதுகாத்துனால தான் இன்றைக்கி நமக்கு பிரிண்டிங்கில் ஒரு புக்காக வந்துருக்கு. அப்பேற்பட்ட வேத பாரகன் இயேசு கிட்ட வந்து, ஏன்னா இயேசு ஏற்கனவே போதிக்கிறார், இந்த போதனைலாம் கேட்குறாங்க. வேத பாரகரில் ஒருவன் என்ன அர்த்தம், அங்கே அநேக வேத பாரகர்கள் இருக்கிறாங்களோ அதில் ஒருத்தன் வந்து என்ன கேள்வி கேட்குறான், கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுன்றான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னீர். இதுக்கு முன்னாடி பேசினுக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவர் சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்க. இதுல 14வது வசனம், அவர்கள் வந்து, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் என்னை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கவோ கொடுக்கக்கூடாதோ என்று கேள்வி கேட்குறாங்க. வரினா எதில் கொடுப்பாங்க, பணத்தை தான் கொடுப்பாங்க இல்லையா? ராயனுக்கு கொடுக்கறது நியாயமா இல்லை நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மாயத்தெல்லாம் அறிந்து ரொம்ப சாதரியமாக என்ன பண்ண சொல்கிறாரு, ஒரு காயின் எடுத்துருந்து என்கிட்ட காமிக்கணும், அது மேலே யார் சொருப்பு இருக்குது, யாருடைய முத்திரை இருக்குது, அது அவனுக்கு புரியுதா இருக்குது. ராயனுடைய முத்திரை இருக்குது. ராயன் யாரு, ரோம சக்கரவர்த்தி. அந்த முத்திரைனால ராயனுடைய யாருக்கு செலுத்தணுமா, அப்போ தேவனுடைய. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. இது மாதிரி எல்லாம் பதில் சொல்லி இருக்கும்போது உன்னத்தை வந்து கேட்குறான். ஒரு அம்மாவுக்கு வந்து 7 புருஷன்றாங்க, உலகத்துல செத்துடுறாங்க இல்லையா, செத்து பேர் கல்யாணம் பண்ணி வராங்க, உயிர்த்தி எழுந்த பிறகு யார் அவனுக்கு புருஷன் அப்படின்னு கேட்குறான். இதுலேயே வருது. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தான் கொள்வினை கொடுப்பினெலாம் இருக்குது. உயிர்த்தி எழுந்த பிறகு என்ன இல்லை, யார் போல இருப்பாங்க, தூதர்கள் போல இருப்பாங்க. தூதர்களுக்கு என்ன இல்லை, கல்யாணம் இல்லை இல்லைங்களா? அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல பதில் சொல்லி வராருன்னு ஒரு வேத பாரகர்கள் ஒருத்தன் வந்து என்ன கேட்குறான், கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுன்னு கேட்குறான். கட்டளைகளிலே பிரதான கட்டளை. இப்போ என்ன சொல்கிறா பாருங்க, 29வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள். யாருக்கு போயிச்சுங்கிறார், இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு போயிச்சுங்கிறார். கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. கட்டளை என்னவா,
பெரிய கற்பனை என்ன பண்றாரு, சுருக்கி ஒரே கற்பனையா சொல்றாரு, கட்டளையா என்ன சொல்றாரு, ஒரு முழு மனப்பாடம் பண்ணிக்கிறத ஒரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாலு சொல்றாரு. இந்த நாலு எங்க இருக்குதா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அப்பதான் நான் முதல்ல என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஒரு முழு மனதோடு உன் பலம்னா சரீரம் முழு சரீரத்தோடு. எத்தனை பார்த்து சொல்றாரு இப்போ, எதுக்கு சொல்றேன்னா இந்த பிரமாணங்களை தெரிஞ்சுக்கினா தான் அதுக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறது. அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், புரியல என்ன உதாரணம் சொன்னேன், இங்கேருந்து ஒரு வெளியூருக்கு போகிறோம், திடீர்னு பஸ்ஸில் ஒரு 10 பேர் போய் இறங்கிடணும். அந்த ஊரில் ஏதோ பிரச்சனைகள் நடந்துக்குது. அவங்க என்ன சட்டம் போட்டு வச்சுருக்காங்க, என்ன சட்டம் போட்டுருக்காங்க 144ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சட்டம் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஊரில். ஆனால் இறங்குறவங்களுக்கு என்ன தெரியாது, நமக்கு 10 பேர் ஒன்றா போய் நிற்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு என்ன சொல்கிறான், இங்கே 144 செக்ஷன் போட்டுக்கிறாங்கப்பா, 4 பேர் 3 பேருக்கு மேலே ஒன்றா போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவோம், பிரிஞ்சுட்டு போவோம். அதுக்கு முன்னாடி ஏன் தெரியல, சட்டம் தெரியல. அப்போ பிரமாணம் தெரிஞ்சாதான் எனக்கு நான் அது போய் கீழ்ப்பட முடியும். இது எப்படி பிரமாணத்தை வந்து கற்பனை நம்ம ஃபாலோ பண்ணுறது சொல்கிறாங்கன்னா, முழு இருதயத்தோடு, அது முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அப்புறம் முழு பலத்தோடு 4 ஐட்டம் சொல்றது. இப்போ இருதயன்றது என்ன, ஆத்மான்றது என்ன, மனம் என்றது என்ன, சரீரம். சரீரம் நமக்கு தெரியும் இல்லையா, உடல். இயேசு கிறிஸ்து பிரதானமா மனுஷனுக்கு எங்கிருந்து அவன் மாறணும்னாக்கா அப்பதான் இதெல்லாம் வேலை செய்யணும். எங்க மாறணுமா, முதல்ல வந்து பிரசங்கத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாரு இயேசு கிறிஸ்து, சோதனைக்கு போறாரு, சோதனை ஜெயிச்சுட்டு வராரு, வந்து பிரசங்கம் பண்றாரு. யோவான் ஸ்நானன் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து அதான் ஸ்டார்டிங் பிரசங்கம் பண்றாரு. என்ன சொல்றாரு, முதல் வாய் முதல்ல ஒரு வாயத்தை சொல்ற மனம் திரும்புங்கள். அப்ப இங்க என்ன பாயிண்ட் சொல்றாரு, இப்போ முழு அது ஒரு பார்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம். மனதும் ஆத்மாவும் ஒண்ணு இல்லை, தனித்தனியா சொல்றாரு. அப்போ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. அதான் ஆதியாமத்துக்கு போனீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மண்ணினால் என்ன பண்ணாரு, ஆதாமை உருவாக்கினாரு. அது உடல் இல்லையா, உருவாக்கிட்டாரு, சிருஷ்டிக்கிறாரு, படைச்சிட்டாரு. படைத்த பிறகு அவன் நாசியில் என்ன பண்றாரு, சுவாசத்தை ஊதாரு. சுவாசத்தை ஊதணும்னு என்ன அவன் ஜீவனுள்ள ஆத்மா. ஜீவன்னா உயிர், அது ஜீவன்னா உயிர். நமக்கு இந்த பைபிள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய டிரான்ஸ்லேட் எப்படின்னா இந்த சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் நிறைய சேர்ந்துட்டு இருக்குது. ஜீவன் வந்து தமிழ் வார்த்தை இல்லை. உங்களுக்கு என்ன சொல்றது இல்லை, பிராணமா, பிராணமா ஜீவனுக்கு என்ன சொல்றது உங்களுக்கு, ஜீவ ஆத்மா தான். அப்படியா, ஜீவாத்மா வரும். சரி, நான் சொல்ற வாசனத்தை பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. தெலுங்கு தெலுங்குல இல்லையா, யோவான் 10 ஒன்னும் எடுக்கிறீங்க. யோவான் 10 నేను யோவான் 10ஆம் அதிகாரம்
గొర్రె పిల్లకు ఉమ్. మంచి కాపరి ఉమ్. మంచి కాపరికి గొర్రె పిల్లల కొరకు తన ప్రాణమును ప్రాణం. పెట్టింది. தெலுங்குல என்ன வருது, ప్రాణం தமிழ்ல என்ன வருது? பிராணம் தானா, ஜீவன் தானா? ప్రాణమున உயிர் உயிர் தான், அது சமத்துவம் உயிர். இப்போ ஜீவ ஆத்மானாக்கா எப்படி வராம? ஜீவன் என்ன சொன்னாங்க? உயிர், ஆத்மா. அப்ப சரீரம் ஆத்மா ஜீவன்ல சிருஷ்டிக்கப்படுறான். புரியல சொல்றது? நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா மனம் திரும்புகள்னு சொல்லும்போது நமக்கு மனம் என்ன தெரியாதனால தான் திரும்ப இருக்கிறோம். இப்போ சரீரமும் ஆத்மாவும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல என்ன இருக்குது? இப்போ உயிர் இருக்கு. அப்ப என்ன ஆகுது? சரீரத்துல செயல்பட்டு இருக்குது. இப்போ உடல் தனியா இருக்கு, உள்ள இது ஆத்மா தனியா இருக்கு. இது ரெண்டும் தொடர்பு கொள்றதுக்கு மனம் முக்கியம். இது ரெண்டும் கான்டாக்ட் பண்ணனாக்கா மனதான் முக்கியம். அதான் காதுல கேட்கறது, உள்ள போய் பதிவாகுது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, முழு இருதயத்தோடும். புரிஞ்சுதான், உடலுக்கு வந்துட்ட, மனசுக்கு வந்தா, ஆத்மாவுக்கு வந்தா, முழு இருதயத்தோடும். இருதயத்தை என்ன சொல்லுது பைபிள்ல? ஆவி இருதயம் எல்லாம் ஒண்ணு. ஆவி இருதயம் எல்லாம் ஒண்ணு. இப்போ ஆத்மாவும் சரீரமும் தொடர்பு கொள்றதுக்கு எது வேணுமா? இப்போ மனசு வேணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? மனசு தான் என்ன பண்ணுது? சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் செயல்பட வைக்குது. புரியல? அது ஒரு மீடியா மாதிரி செயல்படுது. இப்போ ஆத்மாவும் ஆவியும் தொடர்பு கொள்ளணும். இப்போ எல்லாத்திலையும் வந்து தொடர்பு கொள்ளணும். கற்பனை பிரதான கத்தா சொல்றாரு, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கோரணுமா. அதுதான் தெய்வீக அன்புன்றாரு. சரிங்களா? இப்போ இந்த ஆத்மாவும் ஆவியும், அதான் இருதயமும் தொடர்பு கொள்ளணும்னா இது மனசு வந்துடுச்சு. என்னது? இதுக்கு தொடர்பு கொள்ளணும்னா அறிவு முக்கியம். அறிவு முக்கியம். அறிவு இல்லாம ஏதோ ஒரு தொடர்பு கொள்ளலாம் முடியாது. இந்த ஆத்மா ஆவியோட தொடர்பு கொள்ள முடியாது. புரியல சொல்றது? யோவான் 3:17-3 பார்க்கும்போது அதை சொல்றாரு பாருங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். என்ன பண்ணணுமா? தெலுங்குல கூட அறிவது இருக்குதா? ఎరుగుట எருக்குன்னா அறிவதா? ఎరుగుట నిత్య தெரிஞ்சுக்கிறதா? தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிறது அறிவு. ఎరుగుట ఎరుగుటனா தெரிஞ்சுக்கிறது. அறிவதே நித்திய ஜீவன் என்றார். அது அப்ப ஆத்மாவும் இருதயமும் தொடர்பு கொள்ளனா என்ன வேணுமா? அறிவு வேணும். ஆத்மாவும் சரீரம் தொடர்பு கொள்ளனாக்கா மனம் வேணும். சரிங்களா? இப்போ இதுல இது வந்துச்சு. இப்போ இதுல யாரு உன்னர் பார்ட்டி என்னன்னு கேட்டா, வெளியில நமக்கு தொடர்பு கொள்றதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த சரீரம் இப்படிதான் செயல்பட்டு நம்ம தொடர்பு கொள்ளனா 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் தான் நம்மளை தொடர்பு கொள்வாங்க. அந்த 2 பேர்ல தொடர்பு கொள்ளணும்னாக்கா இந்த ஆத்மா கரெக்டா இருக்கணும், இந்த மனம் கரெக்டா செயல்படணும். 2 பேர் யார்? அவரு யார்? அவங்க வெளியில இனிமேல் தான் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அவங்க 2 பேர் யாரு? ஆவியானவர் ஒருத்தர், ஆவியானவர் ஒருத்தர், சாத்தான் அசுத்தமானவர், பிசாசு ஒருத்தர். புரியல? பிசாசும் ஆவியானவரும் வெளியே இருந்து நம்ம தொடர்பு கொள்கிறோம். சரிங்களா? ஆவியானவரை தொடர்பு கொள்றதுக்கு தான் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோட தொடர்பு கொள்ளணும், அன்பு கூற முடியும். பிசாசை வந்து இப்படி என்ன பண்ணிட்டோம் இல்ல, அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நமக்கு அன்பும் கூற மாட்டான். ஆனா இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்கு அவன் என்ன செய்யறான்? நம்ம எப்படி பிசாசுக்கு அடிமையாகிறோமா தேவனுக்கு அடிமையாகிறோமா? பிசாசு ஒண்ணுமே பண்ண மாட்டான். அது என்ன சொல்லுங்க, அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் என்ன பண்ணுங்க, அடிச்சு சாப்பிடும், பயம். ஆனா இது கெர்ஜிக்கிற சிங்கம்னா இது ஒண்ணும் பண்ணாது, சிங்கம் மாதிரி நடிச்சு காட்டும். அப்ப பிசாசானவன் நமக்குள் எப்படி செயல்படுறான்னா டைவர்ட் பண்றது, அதாவது நம்முடைய யோசனைகளை மாற்றி அமைப்பது. அதுதான் பிசாசின் வேலை. உருவம் இல்லை, அது பேரு.
எப்படி உருவம் இல்லாத ஆண்டவருக்கு அவனுக்கு என்ன இல்லை, நம்ம உருவம். பார்க்குற மாதிரி உருவம் இல்லை. அவன் என்ன பண்றான்னா நம்ம வார்த்தைகளே டைவர்ட் பண்றாங்க. அதுதான் வேலையா. இப்போ இந்த ஆத்மாவும் மனதும் கரெக்டா செயல்பட்டுச்சுன்னா இந்த டைவர்ஷன் என்ன பண்ணாது, ஏத்துக்காது. மூலமாக இருதயத்தை தொடர்பு கொள்ளும். உங்களுக்கு புரியுதா சொல்றது? இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் என்ன, எப்படி டைவர்ட் பண்றான் அப்படின்னா பாருங்க, நம்ம கூட உலகத்துல பேசினே ஒரு முக்கியமான காரியத்தை பேசின்னு இருப்போம். திடீர்னு ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னோம்னா அது என்ன பண்றோம், ஏத்துக்கிறோம். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இப்போ வந்து ஒன்னாச்சு. இதே மாதிரி பைபிள் என்ன சொன்னா, தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது, ஜெபாலயத்துக்கு போகும்போது அங்க ஒருத்தர் பிசாசு பிடிச்சி உக்காந்தான். எங்க உட்கார்ந்தான்? ஆலயம் ஜெபாலயத்துல யாருக்கு இருந்தாங்க, பிசாசு பிடிச்சு உக்காந்துக்கிறான், அந்த தொத்துறாரு. இப்போ டைவர்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் பிரசங்கம் பண்ணினே இருக்கிறேன்னு வச்சுங்க, நான் ஒரு நோக்கத்தோட ஒரு பிரசங்கம் பண்ணி தயார் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி பதில் சொல்லும் போது நான் எப்படி ஆயிடுறேன், இப்போ நான் டைவர்ட் ஆயிடுறேன். அப்ப டைவர்ஷன் எல்லாம் வர்றது யாருடைய யோசனை, சொல்றது அந்த ஏதேன் தோட்டத்தில் கூட பிசாசு ஒண்ணுமே இன்னைக்கு கூட பிசாசு யாரும் ஒண்ணும் பண்றது இல்லை. நான் அனுமதிக்கிறதுனால்தான் அது என்ன பண்றேன், உபயோகப்படுத்துறேன். ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்றாங்க, ஆதாம் ஏவாள் தோட்டத்துல சுத்தினுக்கிறாங்க. அவங்க எந்த எண்ணத்தோட சுத்தினுக்கிறாங்க, தேவனுடைய அந்த விருப்பத்தின் பிரகாரம் அதுல சுத்தினுக்கிறாங்க. இவன் என்ன பண்றான் வந்து, இவனால முடிஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும், பழத்தை அட்டுன்னு வந்து அறுத்து ஏவாள்கிட்ட கொடுத்து கட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாரு ஊட்டி விட்டணும். அவனால அதை செய்ய முடியாது. அதனால்தான் கிறிஸ்து இயேசு திருவியில் என்ன பண்ணாரு, அவன் அதிகாரத்தெல்லாம் அரைச்சிட்டாரு. அவன் செய்ய முடியாது. ஒரே ஒரு காரியம் அன்னிலிருந்து இன்னும் என்ன பண்ணா டைவர்ஷன் தான். என்ன சொல்றாங்க, ஏற்கனவே ஒண்ணு என்ன இருக்குது இவனுக்குள்ள, இருதயத்திலையும் மனசுலையும் ஆத்மா என்ன இருக்குது, ஆண்டவர் சொன்ன கட்டளை இருக்குது. அந்த பழத்தை என்ன பண்ணாத, சாப்பிட்டினா சாவாய். அதுதான் கட்டளை, அது மட்டும் தான் இருக்கு. இது தெரியுது நல்லா. அது இந்த கட்டளை இருக்கிற வரையிலும் அவன் என்ன பண்ண முடியல, அவன் அந்த பழத்துக்கிட்ட போக முடியல, அந்த பழத்தை பற்றி விருப்பமும் இல்லை, அது அவசியம் இல்லை. ஆனா டைவர்ஷன் வரும்போது, அதை பொறுத்து வரும்போது என்ன கேட்கறாங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல தேவன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு கனி இருக்குதான்னு கேட்கறான். என்ன பண்றது இந்த அம்மா, சொன்ன உடனே இந்த சொன்ன கற்பனையிலிருந்து மாறி அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும்போது அந்த டைவர்ஷன் என்ன ஆயிட்டாங்க, அவங்க அவனுடைய வார்த்தைக்கு அடிமையாயிட்டாங்க. அடிமையான பிறகு யாரை விட்டு தூரமா போயிட்டாங்க, புரியல சொல்றது, ஆண்டவர் அங்கேதான் இருப்பாரு, நான் தான் தூரமா போயிட்டேன் இல்லையா. அப்போ முழுசையும் ஏமாத்துறோம் யாராகிறான், பிசாசுனா வார்த்தைகள் மூலமா தான் நம்ம ஏமாறோம். அதுக்கப்புறம் தான் சொல்றோம், ஐயோ அப்படி சொல்லிட்டானே, எனக்கு அப்பயே இல்லாத போயிடுச்சேன்னா மறுபடியும் அந்த வார்த்தைகள் நம்ம உள்ள வந்த பிறகு எது நியாயம் எது உண்மைன்னு தெரியுது இல்லைங்களா. அப்போ ஆண்டவர் நமக்கு இப்படிதான் செயல்படுறாரு, வெளியிலிருந்து செயல்படுறாரு. நம்ம அனுபவிச்சா உள்ள வராரு, அனுபவிச்சா உள்ள வராரு, அனுமதிக்கலன்னா வரமாட்டாரு. அதே மாதிரி பிசாசுடைய வார்த்தை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில செல்லம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜபாலய தலைவன் பார்க்குறோம் இல்லையா. ஒரு ஜபாலய தலைவன், அவங்க மகள் என்ன பண்றாங்க, உடம்பு சரியில்லாத ரொம்ப வீக்காக்குறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட வரான், வந்து என் பொண்ணு மரண தருவாயில் இருக்குது, அது நீங்க வந்து தொட்டீங்கன்னா சுகமாயிடும் இல்லைங்களா. இது ஆவிக்குரிய வசந்த என்ன பண்ணா ஏத்துனா இருதயத்தில் வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு அவங்க பொண்ணு என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. வேலைக்காரன் ஓடிடுறான், வந்து என்ன சொல்றான், உன் பொண்ணு செத்து போச்சுப்பா, இனிமேல் போதுகிற தொந்தரவு பண்ணாத. இப்ப என்ன ஆச்சு, இப்போ எதுல இருந்து வந்தது, டைவர்ஷன் வந்துக்குது. ஆனா முழு எண்ணத்தோட எப்படி வரான்னா, முன்னொரு பயில பார்த்தா மறித்தே போயிடலான்னு வந்து இன்னொரு இடத்துல செத்து போன பிறகு இங்க வந்தான். இந்த இடத்துல வந்து மரணத்தோட இருந்து சொல்றது. இப்போ உடனே இந்த வார்த்தை வருது. இப்போ இந்த வார்த்தை உள்ள வந்த உடனே இவன் எதை யோசிக்க ஆரம்பிப்பான், அவன் சொன்னதை யோசிப்பான், எதை மறந்துடுவான். அங்க இயேசு கிறிஸ்து சொன்னான் பாரு,
நீ வந்து என் மகள் மீது கையை வைத்தால் அதை மறந்துடுவான். புரியல சொல்றது? அதான் நம்ம இந்த ஆத்மா, சரீரம், மனசு, இருதயம் இதை முழுசா நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, வெளிக்கு போக முடியாது. இப்போ உடனே வந்த உடனே வேலைக்காரன் சொல்றான், அந்த அம்மா உன் பொண்ணு இறந்து போச்சுப்பா, போதகரை நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து காதுல விழுது. அது காதுல விழுது. தெரியும் அந்த டைவர்ஷன் யாரை மாத்தோம்? ஜபாலய தலைவன் மனசையே மாத்திக்கும். அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் பார்த்து என்ன சொல்றாரு, பயப்படாது, பயப்படாது, அப்ப விசுவாசம் உள்ளவனாய் இரு. அதான் சொல்றாரு. புரியுங்களா சொல்றது? அப்ப இந்த வார்த்தையெல்லாம் எங்கிருந்து வருதா? நமக்கு வெளியிலிருந்து தான் வருது, வெளியில. அப்போ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இருக்கு. உடனே அது அங்க சொன்னதை மறந்துட்டான். எந்த சொன்ன நல்லா பாருங்க எப்படி வேலை செய்யுங்க. ஒரு எண்ணத்தோடு உள்ள வரான். இயேசு கிறிஸ்து பின்னாடி போறாரு, முன்னாடி போறான், பின்னாடி இயேசு கிறிஸ்து போறாரு. என்ன சொல்லிட்டு வரான்? தலை மேல கை வச்சுன்னா என் பொண்ணு போயிடுச்சுட்டான். ஒரு எண்ணத்தோடு வரான். இது வந்து இடையில வந்து வேலைக்காரன் சொன்ன உடனே இந்த எண்ணங்கள் என்ன ஆயிடுச்சு, அந்த எண்ணத்தை மறைச்சிட்டு இந்த எண்ணத்துல செயல்பட ஆரம்பிக்கிறான். அந்த செகண்ட்ல என்ன பண்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ள. இப்ப இது எது செயல்படணும் சொன்ன உடனே அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு, இப்போ போயிடுச்சு. அதிலே நிக்கிறான். அதுக்கப்புறம் வாய் திறக்கலாம் இல்லையா? அப்படியே போறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மகளை எழுப்புறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது கூட இந்த பொதுவான உலகத்துல வாழும் போது நம்ம வந்து விழுந்து போறதுக்கு காரணமே நம்ம எதிரான வார்த்தைகள் தான் நமக்கு வருது. நம்ம ஒரு நல்ல யோசனையில் இருப்போம் இல்லையா? எல்லா யோசனையில் இருப்போம். இந்த மாதிரி யோசனைகள் தான் வந்து என்ன பண்ண நம்மள பிரிச்சு விடுது, அதாவது திசைகளை மாற்றி அனுப்புது இல்லைங்களா? ஆனா நம்ம எப்போ இது திசையில இருந்து நம்ம மாறாது இருப்போம்னா, அவர் அறிகிற அறிவினாலே, அவர் யாருன்னு தெரிஞ்சாக்கா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இல்லை மாற முடியாது. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனம் படிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரனும் அப்படி செய்கிறார்களே. அதாவது ஒருத்தர் நேசிக்கத்தை பற்றி சொல்றார். அடுத்தது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண. நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் பூரணமா இருக்கிறேன், நீங்களும் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன் இல்லையா? இப்ப பார்க்கும்போது அப்போ அவர் பூரணமானவர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பாருங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லூக்கா இந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் இல்லையா? லூக்கால 15 அதிகாரத்துல 3 ஓமைகளை சொல்றாரு. ஒன்று, ஒருத்தர் 100 ஆடு வச்சிருந்தான், அது ஒண்ணு காணாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசு வச்சிருந்தாங்க, அது ஒண்ணு காணாத போயிடுச்சு. ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருந்தாங்க, ஒருத்தன் காணாத போட்டான், காணாம பந்தய எட்டுனார். இப்போ ஒரு மேய்ப்பன் கிட்ட எத்தனை ஆடுக்கு தான்? 100 ஆடுக்கு. ஒண்ணு போன ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நம்ம கூட 100 ரூபாய் இருக்குது, 1 ரூபாய் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 99 தொலைஞ்சு போய் 1 ரூபாய் தான் என்ன ஆகும்? இங்க அவருடைய பூரணத்தை என்ன பண்றாரு, காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்கு 100 ஆடுகள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த 100 ஆடுகளும் இருக்கணும். ஏன்னா அவர் பூரண இருப்பது போல நம்மளையும் என்ன பண்றாரு, பெர்ஃபெக்ட். அதை பூரண தெலுங்குல தானே பூரணம் தானே, அப்படி எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு, ஒருத்தர் 100 ஆடு வச்சுருக்கிறான் இல்லையா? ஒரு ஆடு காணாம போனோடனே அந்த மேய்ப்பனுக்கு 100 இருக்கணும். அந்த எண்ணம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான், டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருப்பான். அது வந்தா வந்து வராட்டி பாரு. அந்த 199 விட்டுட்டு அந்த ஒரு ஆளுக்கு என்ன பண்றாரு, போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாருங்க, தோல் மேல போட்டு சந்தோஷப்படுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு, இது காணாத போயிடுச்சு, இது கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன் இல்லையா? அது நியாயமா என்ன ஆடுது, மேய்ப்பனுக்கு சொல் பேச்சு கேட்காத ஆடு
அது என்ன பண்ணிருக்கணும் அவரு அதனாலதான் போச்சு. அத்தனை நாளே வித்து போட்டு எட்டுன்னு வந்தாலும் ஆனா அதுக்கு சந்தோஷப்பட்டாரு. அது தேவனுடைய அன்பு அங்க காமிக்கிறாரு. உதாரணத்துக்கு காமிக்கிறாரு. 100 ஆள் இருந்தா ஒண்ணு போனா கூட என்ன பண்ண மாட்டேன், எனக்கு 100 இருக்கணும். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு சபைன்னு ஒண்ணு இருந்தாக்கா அவர் எதிர்பார்க்கறது என்ன, எல்லாரும் 100 இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு இல்லையா? ஒருவேளை ஒரு ஆடு போயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்றாரு, ஏன் சொல்றாங்க? அது தேடி எட்டு வந்து சேர்க்க சொல்றாரு. அதே மாதிரி 10 வெள்ளி காசு வச்சுருக்கிறாங்க ஒரு பொம்பளை. 10 வெள்ளி காசுல ஒண்ணு காணாத போயிடுச்சு. நம்ம என்ன பண்றாங்க, வீட்டுல தான் காணாத போயிடுச்சு, வெளியே எங்கேயும் போல எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா காணாத போயிடுச்சுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க எல்லாருக்கும். எது எல்லாருக்கும் சொல்லிட்டுங்க, 10 வயசு இருந்தா ஒண்ணு காணும் சொல்லிட்டுக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்றாங்க, சந்தோஷம். எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க. கண்டுபிடிச்சோன்னா அப்போ 9,000 இருக்குது இல்லை 10,000 இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த கீழே பார்க்கும்போது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் அவர் எப்படி நேசிக்கிறான்னு காமிக்குது. ஒருவேளை என்னை மட்டும் நேசிக்கிறாரு, உங்களை நம்மளை நேசிப்பாரான்னு ஒரு எண்ணம்லாம் வருது இல்லையா? அதனால சொல்றோம். ஒரு தகப்பனுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெரிய பையன் தகப்பன் பேச்ச தட்டாத வேலை செய்யறேன். சின்ன பையன் என்ன பண்றான், வந்து அப்பாவுக்கு நிறைய சொத்துக்கு வந்து என்ன பண்றான், அப்பா கிட்ட கேட்கறான், சொத்து எனக்கு பிரிச்சு கொடுத்துரு. யூஸ்வலா சொத்து எப்ப பிரிச்சு கொடுப்பாங்க, அவர் போயிடணும் அப்பதான் சொத்து பிரிச்சு. இப்ப அவர் உயிரோட இருக்கும்போது என்ன பண்றான், ஆனா அவருக்கு புரியுது எல்லாம். அவனுக்கு கொடுத்தா அவனால என்ன பண்ண முடியாது, அவன் வச்சுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இப்போ சொத்து பிரிச்சு கையில கொடுத்துறாரு. இவர் என்ன பண்றாரு, ஜாலியா சொத்தெல்லாம் சேர்த்துக்கின்னு வெளியே போயிடுறாரு. வெளியே போறாருன்னா என்ன அர்த்தம், தகப்பனை விட்டு தூரமா போயிட்டாரு. இப்போ ஆலோசனை எல்லாம் என்ன கிடைக்காது, இப்போ தகப்பன்கிட்ட இருந்து வர ஆலோசனை இவன் நன்மைக்குரிய இருக்கும். வெளியே போன கூட ஆலோசனை வந்திருக்கும். சொன்ன பாருங்க, டைவர்ஷன் வேற ஆலோசனை வந்திருக்கு. இந்த பணத்தை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இங்க போன நல்லா இருக்குன்னு போனா இந்த ஆலோசனை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில இவன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன பிறகு என்ன பண்ணோம், எங்கன்னா வேலை தேடணும். அப்பா கிட்ட வரதுக்கு கூட மனசு இல்லையா இப்போ இல்லையா? வேலை தேடணும். வேலை தேடினாங்க, என்ன வேலை கிடைக்குது, அதுக்கு பண்ணி மேய்க்கிற வேலை கொடுக்குறாங்க. அப்புறம் அதை சாப்பிட்ற அந்த தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போதான் என்ன பண்றாங்க, ஏற்கனவே அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த டைவர்ஷன் பேச்செல்லாம் போய் அப்பாவை நினைக்கிறான். அப்பாவை நினைச்ச பிறகு அங்க எப்படி இருக்கிறான், அவரு பூரணமா இருக்காரு. அநேக வேலைக்காரர் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வேலைக்காரனா போய் சேர்ந்தா கூட எனக்கு சோறு கிடைக்குமே, இங்க இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான், எழுந்துக்கிறான். அதுல இருந்து எழுந்துக்கிறான். அதான் மனங்கள் செயல்படும். மனம் செயல்படும் போது தான் ஆத்மாக்குள்ள செயல்படாது. அது எழுந்து என்ன சொல்றான், இங்கே தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும், அதாவது ஆண்டவருக்கு விரோதமாகும், உனக்கு விரோதம் நான் பாவம் செஞ்சுட்டேன். இனிமேல் என்னென்ன பண்ணாத, பிள்ளைன்னு சொல்லாத, என்ன வேலைக்காரனை வச்சு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா தகப்பன் எப்படி இருக்கிறாராம், அவர் பரிபூர்ணம். உலக தகப்பனே காமிக்கிறாங்க. அவரு ஒரே எண்ணத்துல இருக்கிறாரு. இவன் என்னதான் வேலைக்காரனா சொன்னாலும் இவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, பிள்ளையதான் எதிர்பார்க்கிறாரு. அந்த வெளியில இந்த வார்த்தை தகப்பன் என்ன பண்ண முடியல, அது டைவர்ட் பண்ண முடியல. அப்ப அவன் பேசின வார்த்தை என்னது, அவன் சுயநலத்துக்கு சாப்பாட்டுக்கு. தகப்பு வேணும்னு அவசியம் இல்லை, வேலைக்காரனா தான் சோறு கிடைக்கும். ஆனா இந்த டைவர்ஷன் வந்து இவர் பாதிக்கல. என்ன பண்றாரு, அவனை உள்ள கூட்டின்னு போய் சுத்தப்படுத்தி ட்ரெஸ் மாட்டி மோதத்தை மாட்டி எல்லாத்தையும் மாட்டி பெரிய விருந்து வேற வைக்கிறாரு இல்லையா? அந்த சந்தோஷப்படுற விருந்து வச்ச உடனே என்ன பண்றாங்க, பெரிய புள்ள ஒருத்தங்கிறான் உள்ள. அவன் காலையில போனவன் சாயந்தரம் தான் வருவான் பொழுது. சாயந்தரம் வந்து பார்த்தாக்கா மேலதாளெல்லாம் இருக்குது, சந்தோஷமா ஃபங்க்ஷன் நடக்குது. இவனுக்கு என்னன்னு தெரியல இல்லையா? கேட்டாக்கா என்ன சொல்றாங்க, உன் பிள்ளை போனா வந்தான் சின்னவன், அதனால நம்ம அப்பா எவ்வளோ சந்தோஷம். இவனுக்கு ஒரு மன வருத்தம் வருது. நான் இவ்வளோ நாளாகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வைக்கலையே அவரு அப்படின்னு கோச்சின் வெளியே நிற்கும் போது தான் பண்ண அவர் பூரணராக இருக்கிறதுனால யாரையும் என்ன பண்ண முடியல, அவரை வெறுக்க முடியல, எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இந்த மாதிரி அவன் செத்துட்டான்பா மறுபடியும் உயிரோட வந்துக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட அவன் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் அவனை எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்றாரு, பிள்ளை இட்டுன்னு போறாரு. அப்போ தேவனுடைய அன்பை அப்படிதான் காண்பிக்கிறார். பூரணராக இருப்பது போல நாமும் பூரணராக இருப்பதற்கு. அப்ப நம்ம பூரணா இருக்க முடியலன்னா
இந்த வெளியில இருக்கிற வார்த்தைகள் தான் என்ன பண்ணுது, என்னை குறைவுள்ளவனா மாத்துது இல்லைங்களா? பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கிருந்து இருக்குதாது? அந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கும் போது என்னை எந்த வார்த்தை என்ன பண்ண முடியாதான், மாற்ற முடியாது. தேவனால் உண்டாயிருக்கு. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அடுத்து 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் அந்த அன்பை எப்படி காமிக்கிறார்? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக இல்லையா? ஜீவன் என்ன சொன்ன? இப்ப அங்க வந்து உயிரை பற்றி பேசல. அவரு முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உயிரை பற்றி பேசலையே அவரு இல்லையா? புரியல சொல்றது. உயிர் எங்க இருக்குது? பைபிள் என்ன சொல்றது? அப்ப எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்றது அதுதான், பேட்டரி மாதிரி. அந்த இல்லைன்னாக்கா என்ன ஆயிடும்? எவ்வளவு பேர் பேட்டரி தான் சார்ஜ் என்ன ஆயிடும்? எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஆம்பிள் எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி உயிர் ரத்தத்தில் இருக்கு. அது சயின்ஸ் கண்டுபிடிக்குதோ கண்டுபிடிக்கலையோ, அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாரு? அந்த உயிர் ரத்தத்தில் இருக்கு. அப்போ அந்த உயிர் ஜீவன் நமக்குள்ள செயல்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? ஆத்மாவும் இருதயமும் மனமும் உடலும் செயல்படும். அப்ப அந்த அன்பு எங்கிருந்து வரணுமா? தேவனிடத்திலிருந்து வரணும். வேற இடத்துல இருந்து நம்ம கத்துக்க முடியாது. வேற இடத்துல கத்துக்கலாம், அந்த அன்பை கத்துக்க முடியாது இல்லையா? வேற வேற ஆலோசனைகள்லாம் வெளியில் வருதுனாக்கா உங்களுடைய ஆலோசனை மாதிரி எதிர்த்தான ஆலோசனை தான் வரும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுட்டி சேர்த்தார். அப்போ இவர் பிசாசின் வல்லமையெல்லாம் எதில் தகுத்தாரு? வாயின் வார்த்தைகள் மூலமாக பண்ணார். வார்த்தைகளை கேட்கும் போதுதான் என் இருதயத்துக்குள்ள போகுது, என் ஆத்மாக்குள்ள போகுது. மனம் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? கேட்கறது முக்கியம். அந்த கேட்குற வார்த்தைகள் தான் என்ன பண்ணுது? என்னை எந்த இடத்துல நடத்துன்னு போகுதுன்னு சொல்லுது. ஒருவேளை கேட்கறது வெளி வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது சில ஆலோசனைலாம் எதுக்கு இருக்கும்? சுயநலத்துக்காகவே இருக்கும் இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, எதிரில் ஒரு பரம்பரைய பணக்கார ஒருத்தருக்கிறாரு, எதிர் வீட்டில் ஒரு புது பணக்கார ஒருத்தர் வந்துட்டார். கொஞ்சம் வசதியாக வீடு வீடு கட்டின்னு வர்றாரு, வண்டி கிண்டி வாங்கிக்கிறாரு. எதில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமை, இவன் எப்படி சேர்க்குறான், நம்மள மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எதிர் வீட்டில் போய் பேசுகிறார். ரொம்ப சந்தோஷமாக நல்லா முன்னேறி வந்துக்கிற, எதுக்கு இந்த ஸ்கூட்டர்லாம் வச்சுருக்கிற, நம்மக்கிட்ட ஒரு கார் ஒன்று சும்மா தாங்குது ஷெட்டில், அவர் ஒரு கார் ஏற்கனவே வச்சு ஷெட்டில் இருக்குது, அதை எடுத்துக்க புரியா என்னது அப்படின்னு கொடுத்துறாரு. இவருடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், கார் என்னத்துக்கு ஷெட்டில் வச்சிட்டாரு? இவரு வேற கார் வச்சுருக்கிறாரு. என்னத்துக்கு ஷெட்டில் வச்சுருப்பாரு? அது பட்டு 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 பார்த்து என்ன பண்ணிக்கிற, வேற கார் வாங்கிட்டாரு, அது ஓரமாக வச்சுட்டாரு. இவர் கூப்பிட்டு அவரை சந்தோஷமாக இந்த கார் வச்சுங்க யூஸ் பண்ணி சொன்னேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கார் வேணான்னு சொல்லி தான் பிரச்சனை இல்லை, அன்போடு கொடுக்குறாருன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கின பிறகு இதை விற்க முடியுமா? அவரு எதிர் வீட்டில் இருக்கிறாரு, கார் கொடுத்து என்ன பண்ணோம், அது ஓட்டி ஆகணும். அவரு ஓட்டத்துக்காக வேண்டி அதுக்கு செலவு பண்ணியே தீர்ந்து விட்டார். கொடுத்தவர் என்ன ஆலோசனை கொடுத்துக்கிறாரு? அன்போடு கொடுக்கல இல்லையா? அப்போ இதை முதல்ல தெரிஞ்சுக்கினாக்கா என்ன பண்ணிருப்பாரு? இவரு சொந்தமா புது காரை வாங்கியிருப்பாரு. இந்த உலகத்தில் வாழும்போது இப்படிதான் நமக்கு நிறைய ஆலோசனைகள் வருது. பாருங்க, லூக்கா மறுபடியும் மத்தேயுக்கு வருவோம். ஐந்தாம் அதிகாரம் 44வது வசனத்தில்
மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றாரு இப்போ? இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்னது சிநேகி? இது பழைய ஏற்பாட்டில் இல்லை. இல்லை, சத்துருக்களை சிநேகி சொல்லி பழைய ஏற்பாட்டில் இல்லை. சத்துருக்கள் என்ன பண்ணுமா? அந்த பழைய ஏற்பாட்டு தண்டனைக்குரியது இல்லையா? இங்க என்ன சொல்ற? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஏன் இருப்போம்னு கேட்டா, அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் என்ன பண்றாராம்? நமது சூரியனை உதிக்க செய்து, உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ அவருடைய பூரணத்துவம் நமக்கு புரியுது. அவர் பூரண நல்லவனோ கெட்டவனோ என்ன பண்றாரா? எல்லாருக்கும் சமமாக. அப்ப நாமும் பூரணமாக இருக்கணும்னு அழைக்கிறார். அப்ப நான் எந்த சிந்தனையில் இருக்கணும்? அவருடைய சிந்தனையில். அவருடைய சிந்தனையில் இருக்கும்போது தான் நான் அந்த பூரணத்துக்கு வர முடியும். அப்போ இந்த பூரணத்துக்குள்ள வரணும்னா வெளியிலேருந்து வந்த ஆலோசனைகள் வந்து பாருங்க. இதை நான் அழகாக என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும்னாக்கா எனக்கு அறிகிற அறிவு இருக்கணும். அறிகிற அறிவு நான் புரியல. இப்போ பார்த்தீங்களா, உதாரணம் பாருங்க. உங்கள் வீட்டு வருமானத்தை நான் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்து நான் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது இதை. பைபிள் படிக்கிறது இல்லை. நம்ம படிக்கும்போது அது வேலை செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, வருமானத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கரெக்டுங்களா? ஒரு வீட்டில் வந்தோடனே இப்போ பிரதர் வந்துட்டாருன்னா, புதுசாக சர்ச்சுக்கு வர யாருமே தெரியாது. நமக்கு விசாரிப்போம். ஐயா உட்காந்து எங்கே இருக்கிறீங்க? முதல் கேள்வி என்ன? எத்தனை பசங்க? இதெல்லாம் கேட்டுனேன். கேட்ட பிறகு என்ன வேலை செய்யணும்? என்னது நல்லா உஷாராக நம்ம டைவர்ஷன் வந்து நம்மளும் செய்யக்கூடாது, இன்னொருத்தரும் செய்ய விடக்கூடாது. அதான் சொல்லக்கூடாது. ஏன்னா பசங்க நம்ம கூட பேசும். என்ன வேலை செய்கிறீங்க? அது என்ன பண்ணுவோம்? எப்பத்துலேருந்து வரோம்? ஒன்றொன்னா சொல்லும்போது கேள்விகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறீங்க? என்ன சம்பளம்? சொந்த வீடா? சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வாடகை வீடாக இருந்தால் இன்னொரு கேள்வி என்ன வரும்? வாங்கலையா? எவ்வளோ வாடகை? புரியல சொல்லுது. இது வெளியிலேருந்து வர சொல்கிறேன். வேதம் என்ன சொல்லுதுன்னா, இன்னத்து வருமானத்து மேலே கணக்கு போட வேணாம். அது ஒருவேளை நம்ம அந்த தவறுகளை செய்திருந்தாக்கா, இப்போ எனக்கு நான் யாருக்குமே சொல்கிறது இல்லை. இப்போ என் பாப்பா அமெரிக்கா இருக்குதுனாக்கா எவ்வளோ சம்பளம், அது எவ்வளோ வீட்டுக்கு அனுப்புதுன்னு, அது தேவையில்லாத கேள்வி கேட்டு மாத்திரம் என்ன பண்ண போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறது தான் என் தப்பு. புரியுங்களா சொல்கிறேன்? இப்போ பைபிள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வயல் வச்சுன்னுக்கிறார், திராட்சை தோட்டம் வச்சுன்னுக்கிறார் ஒருத்தர். அவருக்கு வேலை ஆட்கள் வேணும். பஜாருக்கு போய் என்ன பண்ணுறாரு? ஆட்களை காலையில் கொஞ்சம் பேர் இட்டு வராரு. எவ்வளோ பணம் தரனாலாம்? ₹1 ஒன்று. அன்னைக்கு ₹1 கூலி, நியாயமான கூலி. ஒன்றுக்கு ஒரு நாளெல்லாம் வேலை செய்தவள ஒரு வெள்ளிக்காசு. அந்த கூலிக்கு பேசி இட்டுன்னு வந்துட்டாரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ஆள் பத்தலைன்னு மறுபடியும் போய் கூப்பிடுறாரு. ஒரு 2 மணி நேரம் பொறுத்து போய் கூப்பிடுறாரு. இவனுக்கு ₹1 கொடுத்துட முடியுமா? இவனுக்கு என்ன பேசிருக்கணும்? இதை சம்பளத்தை பேசணும். ஆனால் என்ன சொல்றாரு? உனக்கு நியாயமான கூலி தர வாப்பான்னு இட்டு மாட்டாரு. இவனும் பேசல, எவ்வளோ கொடுப்பாரு. அதே மாதிரி 12 மணிக்கு போனாரு, அப்பவும் பேசுறாரு, நியாயமான கூலி தான் இட்டு வந்துட்டார். எல்லாம் இட்டு வந்து கடைசியில் ஒரு 5 மணிக்கும் 4 மணிக்குள்ள 5 மணிக்குள்ள ஒருத்தர் வராங்க. 6 மணிக்கு வேலை முடியுது. 6 மணி வேலை முடிஞ்சோடனே முதல்ல கூப்பிட்டா இருப்பாரு. அவனை அக்ரிமெண்ட் போட்டுட்டார். இவனுக்கு கூலி அக்ரிமெண்ட் போடல. ஒரு வெள்ளிக்காசுனா அவனை கூப்பிட்டு என்ன பண்றாரு? கரெக்டாக வெள்ளிக்காசு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துன்னு போது இவனுக்கு என்ன ஆகுது? எரியுது. காலையிலேருந்து கஷ்டப்பட்டோம், ₹1 கொடுத்துருக்கிறாரு. இப்போதான் வந்தவன் 1 மணி நேரத்துக்கு அவனுக்கும் ₹1 கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அதனால கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். நியாயமா இது அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் உன் காசை அநியாயம் பண்ணல, உனக்கு பேசின காசு நான் கொடுத்துட்டுனா இல்லையா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரவனுக்கு கொடுக்கறது யார் இஷ்டம்? நீ ஏன் வன்கண்ணா பாக்குறேன்றாரு. புரியல? நம்ம யாரோட பழகினாலும் அவங்க வருமானத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட வசனங்களை பேசி அதிகப்படுத்துங்க எவ்வளோ தூரம், அதுதான் நம்ம பிரயோஜனம்.
அப்போ இப்படி தான் வசனங்கள் என்ன பண்ணுது, எனக்குள்ள வேலை செய்யுது. இப்போ என் வீட்டு கதையை கேட்டால் எனக்கு எரியுது இல்லை, நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் வருமானம் நான், புரியுங்களா? யாருக்கு எங்கே வந்தாலும் சரி, என்ன வேலை செய்கிற அவங்களாம் சொன்னா உண்டு, சொன்னாக்கா அவங்களுக்கு என்ன கேட்கவே மாட்டோம். அப்போ கேட்கலன்னு என்ன அர்த்தம்? இது எனக்குள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரியல சொல்றது? இது நான் புரிஞ்சுக்கலன்னா நான் பழைய மாதிரி தான் பேசினிருப்பேன். அதுக்கு தான் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சரீரத்தோடும் அன்பு கூறுவாயன்னா, நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன்னா முழுசா கூற மாட்டேன். ஏன் கேட்டு வச்சுக்கிறோம்? முதல்ல எது கேட்டு காணிக்கல, அது சொல்றேன். ஏன் கேட்டு வச்சுக்கிறோம்? சமய சந்தத்துக்கு துட்டு கேட்கலாமே. ஒரு 10,000 வேணும்னு வச்சுங்க, யாரு கேட்கலாம்? 1 லட்சம் வேணா யாரை கேட்கலாம்? இப்படி வந்து அது என்ன சொல்றாரு? அப்படி கேட்காது, அப்படி உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ பார்க்கும்போது வசனங்கள் என்னோட பேசணும். படிக்கிறது மட்டும் இல்லை, வசனம் என்னோட பேசும்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஜெயம் கொண்டதில் வாழறோம் இல்லை? அப்போதான் நம்ம யாரை போல இருக்கிறோம்? பூரணராக இருக்கிறோம். இது வேலை செய்யலைனாக்கா நம்ம குறைவுள்ள மனிதராக இருக்கிறோம். வாசிங்களா? அடுத்தது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்றாரு? சூரியனை ஒதுக்கி பண்றாரு, மழையை பெய்ய பண்றாரு. உங்களை சிநேகிகளை நீங்கள் சிநேகிப்பீர்களால் உங்களுக்கு பலன் என்ன? வெளியில் இருக்கிறவங்க கூட இயேசு கிறிஸ்து அறியாதவங்க கூட அதானே செய்கிறாங்கோ. நீ இயேசு கிறிஸ்து அறியும் போது அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லையன்றாரு. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குலராக இருக்க கடவுள் இல்லை? இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம்னா இல்லையா? இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யம் இங்கே வரணும்னு சொல்கிறாரு இல்லையா? அடுத்தது நம்மளை வந்து எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நம்ம எவைகளை கேட்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் இல்லையா? வேதம் நமக்கு பேசணும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும், அப்புறம் தட்டுங்கள் திறக்கும். இது இருக்குது இல்லையா மத்தேயுல? இப்போ நம்ம எதை கேட்கணும்? ஜெபத்தில் என்ன கேட்கணும்? வேதம் எனக்கு பேசுச்சுன்னா நான் எதை கேட்கணும்? நான் எதை கேட்குறேன்? நம்ம யூஸ்வலாக ஜெபத்தில் என்ன கேட்குறோம்னா அப்புறம் உலகத்தை பற்றி, வியாதிகாரத்தை பற்றி, வியாதியில பாதுகாப்பு புறமாதத்தினர் கடவுளுக்கு என்ன வேண்டிக்கிறாங்க? அவங்கள பற்றி எல்லாரும் இல்லை 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 அவங்க இந்துங்க வந்து அவங்க குடும்பத்துங்களை பற்றி தான் பிரதர் ஜாஸ்தி வேண்டுவாங்க. குடும்பத்தை பற்றி தான் என்ன வேணும்னு கேட்பாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நம்மளும் கேட்குறோமா இல்லையா? நம்ம வந்து வேண்டியதெல்லாம் குடும்பம் கேட்கல, பைபிள் என்ன பேசுனா அவங்கள என்ன சொல்லுது பைபிள்? அஞ்ஞானிகள் அப்படி கேட்கறாங்களாம். இப்போ சொன்ன பாருங்க, நல்லார் மேலும் தீயார் மேலும் என்ன பண்றாரா? மழையை பெய்ய பண்றாரு, வெயில் சூரிய வெதிக்க பண்றாருன்னா அது எந்த மாற்றமும் இல்லை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறது. நான் நினைக்கிறேன் ஏதோ வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுது. அதனால என்ன சொல்றாருன்னா பாருங்க, மத்தேயில எடுத்து முடிச்சிடறேன். மத்தேயில 27வது வருஷம் 6ஆம் அதிகாரம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கொடுப்பான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது. காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்றுவதும் இல்லை. இப்படியே சொல்லி என்ன சொல்றாங்க? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப என்ன தேடணும், என்ன கேட்கணும் அப்படின்னு பார்க்க என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திலும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் என்னது? சேரு, மைக் செட்டு, பங்களாக்குதா தேவனுடைய ராஜ்யத்துல?
அது அது இருக்குவானான்னு சொல்லல, புரியுங்களா? அது வந்து முக்கியமானது இல்லைன்ற. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? சமாதானம், அவருடைய சமாதானம், சந்தோஷம், அன்பு, இவைகளை தான் கேட்க சொல்றாரு நம்மள. இவைகளை கேட்கும் போது அவைகள் என்ன பண்ணுமா? கூட கொடுக்கப்படுன்றாரு. அப்ப இந்த வசனம் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா என் தேவைகளை என்ன பண்ணாரு? சந்திக்கிறார். அது அப்படிதான் நடந்துனுக்குது எல்லாருக்கும். கரெக்டுங்களா? நீங்க கேட்டது, நீங்க வாயை தந்து கேட்கறத காட்டிலும் கேட்காததுதான் நிறைய நடந்துனுக்குது. புரியல? அதுலயும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கள மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யம்னா இதுக்குள்ள நிறைய தேடணும். வசனத்தை படிச்சுனே வந்தீங்கன்னா அந்த வசனம் என் கூட பேசும். என்கிட்ட பேசுனதுனால தான் நான் யாரையும் வருமானத்தை கேட்கறது இல்லை. புரியல சொல்றது? அப்ப நான் இன்னொருத்தர் வருமானத்தை கேட்கறேன்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் எனக்கு புரியல. புரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கேட்க மாட்டோம். அப்ப புரியணும்னாக்கா அந்த இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் முழுசா என்ன பண்ணணும்? படிக்கணும். படிக்கும் போது தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்றோம். அந்த அன்பு பெற்றுக்கொள்ளும் போது நல்லா தீயோர் எல்லாரையும் ஒரே